ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். திமுக பாருங்க, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்னொரு முளைத்து கொண்டார். இப்ப அவரு கூட்டிட்டு போறாரு ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய மகனை. அண்ணா திமுக அப்படியா? மேடையில் இருக்கிற கந்தன் இருந்து அங்க இருக்கிற தலைவர்களா இருக்கிறாங்க, நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாவே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த பிள்ளைகள். இது தொண்டன் நிறைந்த கட்சி. அண்ணா திமுக தொண்டன் சிறப்பாக பணியாற்றி கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக, தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் அவருடைய கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நான் என்ன மிட்டா மிருதாஸ்தரா தொழிலதிபரா? நான் உங்களை போல் சாதாரண தொண்டன். அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றேன். எந்த கட்சியாவது வர முடியுமா? முடியாது. எல்லாம் வாரிசு அரசியல், பணபலம், தொழிலதிபர்கள். மிட்டா மிராஸ்தார் தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக முடியும். ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கிளைக்கழக செயலாளர் இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்றால் அது அண்ணா திமுக ஒன்றுதான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது.